டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபரனுடைய 80வது பிறந்த நாள் என்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய தென் புலத்திலே இருக்கின்ற பிரமாண்டமான புல்தரை பகுதியிலே UFC ஃப்ரீடம் 250 என்கின்ற பிரமாண்டமான நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. ரோமானிய காலத்திலே இரும்பு கூட்டிற்கு உள்ளே அடிமைகளை மோதவிட்டு அவர்கள் இரத்தம் சொரிய மோதி மரணிக்கின்ற காட்சிகளை எப்படி அரச குடும்பத்தினர் பார்த்து ரசித்தார்களோ அதுபோல இரும்பு கூடை உருவாக்கி அந்த இரும்பு கூட்டிற்கு உள்ளே இரத்தம் சொரிய நடைபெறுகின்ற சண்டை காட்சிகளை அமெரிக்க அதிபரும் சகாக்களும் பார்த்து ரசிப்பது போல இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுபோல இசை நிகழ்ச்சி, பெண்களினுடைய அரைகுறை ஆடை அணிந்த பிகினி நிகழ்ச்சிகள் போன்றன வெள்ளை மாளிகையில் பெரும் எடுப்பில் நடைபெற இருக்கின்றது. இந்த கூடை அமைப்பதற்காக 600 தொன் இரும்பில் புதிய அரங்கம் 30 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது வெள்ளை மாளிகையினுடைய உச்ச கோபுரத்தை விட உயர்வாக காணப்படுகின்றது. இதற்கு பெயர் தி கிளா என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. 60 மில்லியன் டாலர்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. விழாவின் பின்னர் வெள்ளை மாளிகையினுடைய புல்தரையை சீர் செய்வதற்கு மட்டும் 7 லட்சம் டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளை மாளிகை புனிதமானது, அது பிரபுக்களினுடைய மதிப்பை பெற்றது என்று அமெரிக்காவினுடைய மேட்டுக்குடியினர் கனவு கண்ட இடத்தில் இப்படி மோசமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றதே என்று பிரபு எண்ணம் உள்ளவர்கள் சிந்தித்தாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அதையெல்லாம் இடித்து தகர்த்து இந்த இடத்தில் தன்னுடைய மேக்கா என்கின்ற அணியை சேர்ந்தவர்கள் உட்காருவதற்கு, அதிகமாக இராணுவத்தினர் உட்காருவதற்குமாக 4000 இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றது. புனித வெள்ளை மாளிகை என்பது பிகினி பெண்களினுடைய நடனமாடும் இடமாக போய்விட்டது என்று அமெரிக்காவினுடைய உயர்குடிகள் கவலைப்படுகின்ற ஒரு காட்சி இன்று மாலை அரங்கேற இருக்கின்றது. இதில் இருக்கின்ற அடுத்த முக்கியமான விடயம், இரத்தம் சொரிகின்ற சண்டை காட்சிகளை நடத்துவதானது மிக தவறானது. எப்படி மேட்டுக்குடியினர் அடிமைகளினுடைய சண்டைகளை பார்த்து கிளாடியேட்டர் போன்ற படங்களில் வருகின்ற காட்சிகள் போன்ற காட்சிகளை பார்த்து ரசிப்பதானது அமெரிக்க அதிபர் இரத்தமும் சதையும் கொண்ட ஓர் அரசியலை நடத்துகின்றவர் என்கின்ற கோணத்தை உலக அரங்கில் தருவதற்கு முயற்சி எடுக்கின்றார். தன்னுடைய 80வது பிறந்த நாளில் இதை உலகத்திற்கு காட்டவும் செய்கின்றார். மேலும் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தனது 80வது பிறந்த நாளை மறைத்தே கொண்டாடினார். குடும்பத்தினருடன் மறைவாக கொண்டாடினார். காரணம், அவருடைய சுகையினம், மாறாட்ட குணம், நினைவு மறதி நோய், உளறல் போன்றவற்றால் அவர் அவமானப்பட்டிருந்த நிலையில் 80 வயது என்று வெளியில் சொல்லாமலே நடத்தி முடித்தார். 2022 சுகையினத்தின் பொழுது ஜோ பைடன் இவ்வாறாக நடந்தார். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய 80வது வயதை ஒரு பெருமைக்குரிய ஆண்டாக கருதி அதை உலகம் பார்க்கும்படியாக நடத்துகின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா 40 வயதில் எப்படி உறுதியாக இருந்தாரோ அதைவிட உறுதியாக தான் இருக்கின்றேன் என்று இப்பொழுது குறிப்பிடுகின்றார். சிகரெட் பிடிக்கின்ற ஒபாமாவை விட தான் உறுதியானவன் என்பது அவருடைய கருத்தாகும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போல அவருடைய உடல்நிலை இல்லை. அண்மையில் நியூயார்க் நிக்ஸ் கூடைப்பந்தாட்ட அணியினுடைய ஆட்டத்தை, இறுதி ஆட்டத்தை பார்க்க வந்த டொனால்ட் ட்ரம்ப் முன்வரிசையில் இருந்து அப்படியே உறங்கிவிட்டார். இது மக்களால் கேலி செய்யப்பட்டது. நீதிமன்றம் உட்பட முக்கியமான ராஜதந்திர கூட்டங்களில் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் உறக்கத்தில் கிடப்பது இப்பொழுதெல்லாம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இது அவருடைய வயோதிபத்தின் அடையாளமாக இருக்கின்றது. மேலும் அவருடைய உடம்பில் வயோதிபத்தால் வருகின்ற கரும் புள்ளிகள் எல்லாம் ஆங்காங்கு வர தொடங்கிவிட்டதை சர்வசாதாரணமாக புகைப்படங்களில் காண முடிகின்றது. எனவேதான் தன்னுடைய வயது விவாதமாக வராமல் தடுக்கவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த தேவையற்ற ஒரு விழாவை ஆடம்பரமாக செய்கின்றார் என்பது விமர்சனமாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய அரசியல் கலாச்சாரம் 2026ஆம் ஆண்டு எப்படி தடம் மாறி சென்று செயலால் எதையும் செய்யாமல் போலியான விளம்பர கண்காட்சியாக மாறி போய் நிற்கின்றது என்பதை எண்ணுகின்ற பொழுது வேதனை தருவதாக அந்த கட்டுரை கூறுகின்றது. வன்முறையை ஓர் அரசியல் குறியீடாக பயன்படுத்துவது கூட தவறான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. தி அட்லாண்டிக் பத்திரிகையில் கேர்னல் பிரெட்ரிக் ட்ரப் கூறுகின்ற பொழுது வன்முறை அதிகார மிரட்டலை டொனால்ட் ட்ரம்ப் இங்கே காட்டுகின்றார். முன்னர் ரோமானிய பேரரசில் கோலோசியம் என்று அழைக்கப்பட்ட ஓர் அரங்கில்
கிளாடியேட்டர் படத்தில் வருகின்றது. இப்படியான மோதல்கள் இடம்பெறும். அதில் ஒருவர் இறந்து போக மற்றவர் உயிர் தப்ப அரச குடும்பம் பார்த்து ரசிக்கும். ஸ்பார்டகஸ் என்கின்ற படத்தில் அவன் ஒரு அடிமையாக இருக்க அங்கு நடைபெறும் போரும் அந்த படத்தில் ஒரு முக்கிய விடயமாக இருந்தது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் ஒருபோதும் மக்களை இணைக்க விரும்பாமல் தனக்கு வேண்டியவர்கள் ஒரு அணியாகவும் தனக்கு வேண்டாதவர்கள் இன்னொரு அணியாகவும் நாட்டை பிளவுபடுத்தி வைத்திருக்கின்றார். 80வது வயதில் கூட அவருக்கு நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஒருமித்த எண்ணம் வரவில்லை என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எதிரிகளை மதிப்பதில்லை. தனது உத்தரவில் கொல்லப்படுகின்ற பயங்கரவாதிகளை கூட இறந்த பின்னர் கூட அவர்களை மதிக்காமல் கேவலமான முறையில் பேசுகின்றார். பராக் ஒபாமா அப்படி செய்யவில்லை. எனவே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் தன்னுடைய மேட்டிமைத்தனத்தினால் சக மனிதரை மதிக்காத ஒரு போக்கிற்கு இந்த பதவியில் அவரை உட்கார வைத்ததனால் அவர் மாறிப்போய் இருக்கின்றார் என்பது 80வது பிறந்த நாள் குறித்த மதிப்பீடாக இருக்கின்றது. இப்படியான கண்காட்சிகளை எல்லாம் அரங்கேற்றுகின்ற காரணத்தினால் தான் 80வது பிறந்த நாளில் வந்து கையொப்பமிட மாட்டோம் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் என்று ஈரான் கூறுகின்றது. அப்படி செய்யாமல் இருப்பது சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் மிகப்பெரிய மதிப்பை கொடுக்கின்றது. அவர்களை பொறுத்த வரையில் இந்த பழமைவாதம், மேட்டிமைத்தனம், நானே உயர்ந்தவன் என்கின்ற எண்ணம் போன்றவற்றை அமெரிக்கா கைவிட வேண்டும், அமெரிக்க அதிபரும் கைவிட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் அதே உணர்வுகளை தாங்கள் கடைபிடித்தால் அது தவறில்லை என்றும் கருதுகின்றார்கள். இதுதான் இவர்களுக்குள் இருக்கின்ற பெரும் குளறுபடியான நிலையாக இருக்கின்றது. என்ன செய்ய போகின்றது உலகம்? இதுதான் அமெரிக்க அதிபரனுடைய பிறந்த நாள் எழுப்புகின்ற கேள்வியாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.